அத்தியாயம் 18. மாலை 6 மணிக்கு கிராண்ட் சோழாவில் பார்ட்டி. சித்தார்த்தின் நண்பன் மகேஷை வெற்றியும் அவனது டீமும் தயார்படுத்தி இருந்தனர். அவன் மூலமாக சூர்யாவையும் கன்யாவையும் அந்த பார்ட்டிக்கு செல்ல வைக்க வேண்டும். அவனது ஒத்துழைப்புடன் இருவரையும் பார்ட்டியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தயார் செய்தார்கள். வாணி கன்யாவிடம் தனிப்பட்ட முறையில் அவளது பாதுகாப்பிற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தாள். அதோடு தங்களின் டீம் அதே ஹோட்டலில்தான் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் தங்களுக்கு வலை விரிக்கப்படுவது தெரியாத கேசி ஜோவிடம் மிரட்டி கொண்டிருந்தான். மை டியர் ஜோ, எனக்கு இன்னும் 10 lakhs வரல, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கொடுத்துரு, இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் உனக்கு நான் தரேன் என்றான். அவன் மீதான ஆத்திரம் எழ பச்சையாக கெட்ட வார்த்தையில் திட்டியவள், நீ எல்லாம் மனுஷனாடா, ஏண்டா என்னை வீடியோ எடுத்த என்று பொங்கினாள். கூல் பேபி, நான் சொல்கிறத கேளு, எப்பவும் போல் அசத்தலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 o'clock கிராண்ட் சோழாவுக்கு வந்துரு. என் ஃப்ரெண்டு சித்தார்த் பர்த்டே இன்னைக்கு. உன்னோட வீடியோ பார்த்ததுலேருந்து அவன் உன் நினப்பாகவே இருக்கான். நீ தான் அவனுக்கு ட்ரீட்டு, ஒன்று அவனுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் என்றான் அரக்கனை போன்று. அவனது பேச்சில் உடல் கூசி போனவள், டேய், நீ எல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன் தானாடா என்றாள் அழுகையுடன். அதற்கு சத்தம் போட்டு சிரித்தவன், ஏண்டி, இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, நீயே சொல்லு. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. என்னோட முகநூல் ஃபோட்டோவில் இருக்கிற என் உடம்பை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு என் பின்னாடி வந்த எந்த இடத்துலையாவது உன்னை நான் கட்டாயப்படுத்தினேனா? நீயே வந்து விழுந்த, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இவ்வளவு பேசுகிற நீ இதெல்லாம் யோசிச்சிருந்தா ஏன் என்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க போகிற என்றான் அவளை கேவலப்படுத்தி. அந்த காமுகன் தன்னை இழிவாக பேசும் அளவிற்கு புத்தி கெட்டுப்போய் இருந்ததால் தானே தனக்கு இந்த நிலை என்று குமுறி குமுறி அழ ஆரம்பித்தாள். காதை அடைத்து கொண்டு, ஷபா, நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அழு. ஈவினிங் வரும்போது சும்மா தலன்னு தக்காளி மாதிரி வரணும். நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிற கிஃப்டே நீ தான். ஒழுங்காக நேரத்துக்கு வந்துடணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் சோஷியல் மீடியாவில் உன்னோட பிக்சர்ஸ் அதுதான் வைரல் ஆகும் என்று கூறிவிட்டு வைத்து விட்டான். அதிர்ச்சி. அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அப்படியே பிரம்மை பிடித்தது போல அமர்ந்து விட்டாள். செத்து விடலாமா என்றும் யோசித்தாள். பணம் கொடுத்தாலும் அவன் நிச்சயம் தன்னை விடமாட்டான். என்ன செய்வது, எப்படி தப்பிப்பது என்று புரியாமல் கண்ணீருடன் அப்படியே அமர்ந்திருந்தாள். தன்னுடைய பெற்றோருக்கு தன் நிலை தெரிந்தால் நிச்சயம் மாரடைப்பால் இறப்பது உறுதி என்றும் புரிந்து போனது. உள்ளம் கதறி அழுதாலும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற வெறியும் எழுந்தது. 2 மணி நேரம் வரை அப்படியே அமர்ந்திருந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை பழிவாங்க வேண்டும் என்கிற வெறி எழுந்தது. தன்னை அழித்து கொள்வதற்கு முன் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். 2 நாட்களாக வேலைக்கு கூட செல்லாமல் அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்கும் மகளை எண்ணி கவலையுடன் கதவை தட்டினார் அன்னை. கதவை தட்டியதும் அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு திறந்தாள். அங்கே நின்ற அன்னையை பார்த்து வலிய வரவழைத்து கொண்ட சிரிப்புடன், கொஞ்சம் தலைவலிமா, அதுதான் இன்றைக்கி ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். சாயங்காலம் என் ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நான் போயே ஆகணும் என்றாள். சோர்ந்திருந்த அவளது முகத்தை பார்த்தவர், நல்லா தூங்கி எழுந்துடா, சரியாகிடும் என்று அவளது கைகளை தட்டி கொடுத்து விட்டு சென்றார். அன்னையின் அன்பில் நெகிழ்ந்து நின்றவள் அவசரமாக கதவை சாற்றிக்கொண்டு அதன் மீதே சாய்ந்து கண்ணீர் விடத் தொடங்கினாள். தப்பு பண்ணிட்டோமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் என்னை பாதுகாப்பாக இருக்க சொல்லும் போதெல்லாம் உங்களை மனசுக்குள்ளே அவ்வளவு திட்டியிருக்கேன். ஆனால் இந்த உலகத்தோட மறுபக்கத்தை புரிந்து கொள்ளும்போது என்கிட்ட எதுவுமே இல்லாமல் போச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். நான் தைரியமானவன், சாமர்த்தியசாலி, என்னை மீறி என்ன நடந்துடும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வல்லூறுகள் எந்த நேரமும் வேட்டையாட துரத்துது என்பதை புரிந்து கொள்ளாமல் போயிட்டேன் என்று முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். பார்த்திபன், ஈஷான் மற்றும் கார்த்திக் சூர்யாவிற்கும் கன்யாவிற்கும் பார்ட்டிக்கு அவர்களை தயார் செய்ய ஆரம்பித்திருந்தனர்.
சித்தார்த் யார், அவனது நண்பர்கள் யார் என்று பாடம் எடுத்து கொண்டிருந்தனர். அந்த பார்ட்டிக்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களின் பின்புலம் என்னென்ன என்று ஒவ்வொரு தகவலும் அவர்களின் மெமரியில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. மிகுந்த கவனத்தோடு இருவரும் அனைத்து தகவல்களையும் கேட்டுக்கொண்டனர். நாங்கள் எல்லோரும் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே அங்கே போயிடுவோம். எங்கள் புது நம்பர் ஆனாகத்தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுவோம் என்றான் பார்த்திபன். சூர்யா சில பல சந்தேகங்களை கேட்டுக்கொண்டான். கன்யாவுக்கும் தனக்கு வேண்டப்பட்டவர்களை கேட்டுக்கொண்டு தான் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றாள். மாலை சுமார் 5:30 மணி அளவில் சர்வா என்கிற சூர்யா தகதகக்கும் ஜாகுவார் காரில் அவள் தங்கியிருந்த விடுதியின் வாசலுக்கு வர, அதற்காகவே காத்திருந்த கன்யா மிக அழகாக டிசைன் செய்யப்பட்ட கவுனில் தேவதை போன்று காரில் ஏறினாள். அவளது அங்கங்களை எடுத்துக்காட்டும் வண்ணம் டிசைன் செய்யப்பட்ட உடையில் அவளது அழகு அவனது கண்களை மறைத்தாலும் அதுவே அவளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்கிற எண்ணத்தில் எதுவும் பேசாமல் அமைதியாக காரை ஓட்டினான். தனது அலங்காரத்தை பார்த்து எதுவும் சொல்லுவான் என்று காத்திருந்தவள் அவன் அமைதியாக இருக்கவும், என்ன ஹல்க், நான் எப்படி இருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டேன்ற என்று வம்பிழுத்தாள். அவளை பணயம் வைத்து செய்யப்போகும் செயல்களை எண்ணி தடுமாற்றத்தில் இருந்தவன் அவளது கேள்வியில் கடுப்பாகி, உனக்கு அறிவுன்றதே கிடையாதா? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நம்மோட எதிரிகளின் கண்களுக்கு விருந்தாக இருக்கும். என்ன கேட்டால் நீ இதில் ஈடுபடுவதில் எனக்கு விருப்பமே இல்லை என்றான் எரிச்சலாக. அவன் புறம் நன்றாக திரும்பி அமர்ந்து, ஹலோ, நீ இவ்வளவுதானா சூர்யா? உனக்குள்ள பொசசிவ்னஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல. நாம் நடத்த போகிறது மிகப்பெரிய போராட்டம். எத்தனையோ பெண்களின் கண்ணீரை துடைத்தெறிய போகிறோம். அதனால் எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த போராட்டத்தில் என்ன நான் பழி கொடுக்கவும் தயாராக இருக்கேன். ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கும் நான் தயார் என்று அவள் கூறி முடிக்கும் முன் சடார் என்று பிரேக்கு போட்டவன் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான். புரிஞ்சுதான் பேசுறியா கன்யா என்றான் சீற்றத்துடன். நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுகிறேன். நான் அந்த வீடியோவை பார்க்கல, ஆனால் அந்த பெண்களோட வலியை அதை பார்க்காமலே என்னால் உணர முடியும். அந்த வீடியோவை பார்த்த பிறகும் இப்படி ஒரு முடிவெடுக்க தயங்குற பாரு, அதுதான் ஆண் மனசு. ஏன்னா ஒரு பெண்ணோட வலியை, வேதனையை அவளால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் என்றாள். அவள் சொன்னதில் முகத்தில் அரைந்தது போல இருந்தது சூர்யாவிற்கு. உண்மைதானே? அத்தனை கொடுமையான விஷயத்தை கண்ட பிறகும் அவளிடம் தான் கேட்டது முட்டாள்தனம் தானே. ஆனால் அது அவளின் மீது கொண்டுள்ள காதலால் தான் என்றாலும் சுயநலமாக யோசிப்பது தவறுதானே என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். அவளது முகம் பார்க்காமல், ஐம் சாரி கன்யா என்றான். இதழில் எழுந்த புன்னகையை மறைத்தபடி, கன்யா இல்லை பூஜா, இந்த பார்ட்டி நடக்கும் வரை இதை மறக்காமல் இருப்பது நல்லது சர்வா என்றாள் கண்களை சிமிட்டி. உள்ளுக்குள் எழுந்த பெருமூச்சுடன் காரை கிளப்பியவன் ஓகே என்று கூறிவிட்டு ஓட்ட ஆரம்பித்தான். கிராண்ட் சோழாவில் சென்று வண்டியை வேலட் பார்க்கிங்கில் கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தவர்களை ஆர்ப்பாட்டமாக வரவேற்றான் மகேஷ். அவனுடன் உள்ளே சென்றவர்களை ஒரு நிமிடம் விழிவிரித்து பார்த்தான் சித்தார்த். அவனது கால்கள் தன்னை அறியாமல் அவர்களிடம் அழைத்து வந்தது. பூஜாவின் மீது கண்ணை வைத்து கொண்டு மகேஷை பார்த்து, ஹே மேகி, யார் இந்த பியூட்டி என்றான் சர்வாவின் பக்கம் திரும்பாமலேயே. அவனது பார்வை போகும் இடங்களை கண்டு பல்லை கடித்து கொண்டு நின்ற சர்வா சட்டென்று பூஜாவை தன் பக்கம் இழுத்து இடையில் கை போட்டு கொண்டவன், ஷீ இஸ் மை கேர்ள் பூஜா என்றான். தனது கவனம் கலைந்ததில் சற்றே கடுப்பானவன் மகேஷை கேள்வியாக பார்க்க, இவன் சர்வா சுப்பிரமணியம், என் ஃப்ரெண்டு சித்து. இவன் அப்பா ஜெய்ப்பூரில் மிகப்பெரிய தொழிலதிபர். இவன் இங்கே அவங்க அப்பா கம்பெனியை பார்க்க வந்திருக்கான். இவங்க அவன் லவர் பூஜா, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க என்று அறிமுகப்படுத்தி வைத்தான். சர்வாவின் லவ்வர் என்று சொன்னதை விரும்பாதவன் வேண்டா வெறுப்பாக அவனிடம் கை கொடுத்து, ஹாய் பட்டி, வா நம்ம ஜோதியில் வந்து ஐக்கியமாகு என்று கூறி அவனை அழைத்து கொண்டு தன் நண்பர்களிடம் அறிமுகப்படுத்தச் சென்றான். அவர்களின் பின்னோடு பூஜாவும் செல்ல அங்கிருந்த அனைத்து பொறுக்கிகளின் பார்வையும் அவளை தொட்டு மீண்டது. அந்நேரம் கேசி மிக ஆர்ப்பாட்டமாக உள்ளே நுழைந்தான். அவன் வந்ததுமே பெண்கள் கூட்டம் மிட்டாய் கடையை கண்ட ஈக்களைப் போல அவனை மொய்த்தது. பார்ட்டிக்கென்று பார்த்து பார்த்து அலங்கரித்து கொண்டு வந்திருந்தான். சித்தார்த்தை விட
அவனைத்தான் ஒட்டிக்கொண்டு நின்றார்கள் அனைத்து பெண்களும். அதை கண்டு சித்தார்த்திற்கு உள்ளுக்குள் புகைந்தது என்றாலும் அதை காட்டாது அவனிடம் சென்று தோளோடு அணைத்து கொண்டான். என்ன மேன், வந்ததுமே அத்தனையும் நீயே சுருட்டிட்ட என்றான் கடுப்பாக. அவனை இறுக்கி அணைத்து, உனக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்டா என்றான். மெல்லிய புன்னகையுடன் விலகியவன், இஸ் இட்? மெல்ல அவனிடம் பூஜா இருந்த திசை பக்கம் கண்களை காண்பித்து, எனக்கு நீ டேஸ்ட் பண்ணது வேண்டாம், இந்த பியூட்டி கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் என்றான். அப்பொழுதுதான் சர்வாவையும் பூஜாவையும் கண்கள் இடுங்க பார்த்தவன், யார் இது புதுசா என்றான். மகேஷின் பக்கம் கையை காண்பித்து, அவனோட ஃப்ரெண்டாம், அப்பா ஜெய்ப்பூரில் தொழிலதிபர், அவனோட ஆளாம் என்றான் எரிச்சலுடன். கேசியோ இருவரையும் பார்த்து, நம்ம சர்க்கிளுக்குள்ளே புது ஆட்கள், அதுவும் பார்ட்டி சமயத்தில் அலோவ் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன்ல சித்து, இதனால் புதுசாக பிரச்சனை எதுவும் வந்துட போகுது என்றான் அவர்களை ஆராய்ந்தபடி. போதையில் இருந்த சித்தார்த்தோ, மகேஷ் விசாரிக்காமல் கொண்டு வர மாட்டான் மச்சான், பட் அந்த நாய் அவளை அடகாக்கிறான், நீ தான் அவனை விட்டு விலக்கி விட்டு அவளை என்கிட்ட அனுப்பு என்றான். அவன் சொன்னாலும் சமாதானம் அடையாமல், அவசரப்படாத சித்து, நல்லா விசாரிச்சுட்டு தான் நெருங்கணும், உனக்காக ஜோ வந்துட்டுருக்கா, இன்றைக்கி அவளோட என்ஜாய் பண்ணு, இவளுக்கு நான் பிளான் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு மெல்ல சர்வாவின் பக்கம் சென்றான். அங்கிருந்தவர்களிடம் வேண்டா வெறுப்பாக பேசிக்கொண்டாலும் அவனது கைகள் பூஜாவின் இடையை விட்டு நகரவில்லை. தன் கைகளுக்குள்ளேயே வைத்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தான். சித்தார்த்திடம் பேசிவிட்டு வந்தவன் ஃபோனை எடுத்து ஜோவிற்கு அழைத்து அவள் வந்து கொண்டிருக்கிறாளா என்று உறுதி செய்து கொண்டான். மெல்ல சர்வாவின் அருகில் சென்றவன் பூஜாவின் பக்கம் திரும்பாமல் சர்வாவிடம் கையை நீட்டி ஹாய் என்றான். அதற்குள் அவர்கள் இருவரும் அருகருகே நிற்பதைக் கண்ட மகேஷ் ஓடி வந்து இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தான். இருவரின் பார்வையும் அடுத்தவரை எடை போட்டது. பூஜாவும் கைகளை கட்டிக்கொண்டு கேசியை நிதானமாக அளந்து கொண்டிருந்தாள். அவள் மனதிற்குள் பெண்கள் மீதான அவனது வெறி நெஞ்சில் தணலாக எழுந்து நின்றது. அவள் அவனை பார்த்து கொண்டிருக்கும் போதே மெல்ல அவள் பக்கம் திரும்பியவன் வசீகரிக்கும் சிரிப்புடன், வாவ், அந்த பிரம்மதேவன் உங்களை படைக்கும்போது தன்னோட அத்தனை கற்பனையையும் உபயோகப்படுத்திட்டான் போல, என்ன ஒரு அழகு என்று அவளது மேனியில் கண்களை ஊறவிட்டான். சர்வா முகத்தில் தனது எண்ணங்களை பிரதிபலிக்காமல் கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு நின்றான். பூஜாவோ கேசியை போலவே அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்து, ஒரு ஆண் இவ்வளவு அழகாக இருந்து பார்த்ததில்லை, அமேசிங் என்றாள் கண்களை விரித்து. சர்வாவின் முகம் சுருங்கி போக அதை ஓரக்கண்ணால் கவனித்து கொண்டே கேசி அவள் தன் காதலனை வைத்து கொண்டே தன்னை இப்படி வர்ணித்து வைப்பாள் என்று எதிர்பார்க்காதவன் தலையை குனிந்து, ஒரு தேவதை என் அழகை பாராட்டுவதைக் கண்டு பெருமையாக நினைக்கிறேன் என்றான். சர்வாவிற்கு இருவரையும் இழுத்து வைத்து 4 அப்பு அப்ப வேண்டும் என்று தோன்றியது. அதிலும் அவனை ஷூ காலால் நன்றாக மிதிக்க வேண்டும் என்கிற வெறியே எழுந்தது. பூஜாவிற்கு அவனது எண்ணம் போகும் பாதை புரிந்து உள்ளுக்குள் சிரிப்பு பொங்கியது. இருக்கிற கடுப்பில் ஹாஸ்டலுக்கு போகும்போது கடித்து வைக்காமல் விடமாட்டான் போலேயே என்று எண்ணிக்கொண்டாள். இவர்கள் பேசிக்கொண்டிருக்க சித்தார்த் கேக் வெட்ட தயாராக சரியாக அந்நேரம் ஜோ கண்ணை கவரும் அலங்காரத்துடன் பார்ட்டி ஹாலில் நுழைந்தாள். அவள் வந்ததுமே கேசியின் இதழில் ஒரு வக்கிர புன்னகை எழுந்து மறைந்தது. நேரே அவளிடம் கையை நீட்டியவன் அவளது கைகளை பற்றி கொண்டு சித்தார்த்தின் அருகில் நிற்க வைத்து அவன் காதில் ஓன் கிஃப்ட் என்றான் கேவலமான சிரிப்புடன். அங்கிருந்த கூட்டம் போதையில் வெறிபிடித்து சித்தார்த்தை கேக் வெட்ட சத்தம் போட ஆரம்பித்தனர். சர்வாவும் பூஜாவும் மேஜையின் முன்னே சென்று நின்று கொள்ள தள்ளாட்டத்துடன் தன் முன்னே இருந்த கேக்கை வெட்டி ஜோவிற்கு முதலில் கொடுத்தான். அதை வேண்டாவிருப்பாக வாங்கி கொண்டிருந்தவளின் விழிகள் கேசியை பழிவெறியுடன் கவனித்து கொண்டிருந்தது. பூஜாவும் சித்தார்த்தை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். இவன் பிறந்ததே வேஸ்ட்டு, இதில் இவனுக்கு ஒரு கொண்டாட்டமா என்று எண்ணிக்கொண்டிருந்தாள்.